இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்றுக்கு வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சில விஷயங்கள் நம்ம நேர்ல சில விஷயங்கள் பேசியிருக்காருங்கிறத நம்ம பேசியிருந்தோம். பட் அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகல அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகும், மற்ற எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகல. ஸோ அப்போ எடிட்டிங் சைட்ல வந்து சில வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது சாண்ட்ராவை அங்க கேள்வி கேட்டார். பட் வந்து அது மக்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு எடிட்டிங் டீம் நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓகே, இது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆஹ், வினோத் விஷயத்திலையும் பல்வேறு கேள்விகள் எழுப்பினாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் பல்வேறு கேள்விகள் எழுப்பினாங்க. அதுல எனக்கு சில பார்ஷியலிட்டிஸும் நான் பார்த்தேன். நான் பார்வதி வேலை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக பார்வதி கேள்வி கேட்கணும். வினோத் வந்து ஒரு ஒன்ஸ் தான் சொல்ல முடியும், பார்வதி தான் கேள்வி கேட்கணும். பட் பார்வதிக்கு பதில் அங்கேயும் வினோத்தை தான் கார்னர் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. அங்க கொஞ்சம் விஜய் சேதுபதி ஈகோ கிளாஷ் இருந்தது அது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தது. அண்ட் இன்னைக்கும் வீக்கெண்ட் எபிசோட் ஃபைனல், இன்னைக்கு இந்த சண்டே வீக்கெண்ட் எபிசோட் நீ வந்து 2 எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா ஒண்ணுதான் வந்து பிளான்டு, ஆதிரை மட்டும்தான் பிளான்டு. ஆதிரை கூட வந்து எஃப்ஜே ஏதோ சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வந்து விஜய் சேதுபதி எஃப்ஜேவையும் நான் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவு தான் எஃப்ஜே வெளியில வரார் அப்படிங்கிற மாதிரி தகவலா இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் முகத்துலாம் பேசுறதுக்காக பிரியா உடஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நீ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு சாண்ட்ரா விஷயம். நான் என்ன சொல்றேன், சாண்ட்ராவை தனியாவே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். வென் ஷீ இஸ் அண்டர் சம் ட்ராமா அப்படின்றப்போ வந்துட்டு நீங்க பப்ளிக் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் நீங்க எடிட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஒரு அந்த பிக் பாஸ் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டுட்டு அட்வைஸ் பண்றதோ இல்ல தனிப்பட்ட முறையில சாண்ட்ரா வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாம அட்வைஸ் பண்றதோ பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றதுதான் என்னோட ஃபீலா இருக்கு. நீ அடுத்தது சொன்னது வந்துட்டு ஒரு எவிக்ஷன் தான் வந்துட்டு பிளான் பண்ணது. இன்னொரு எவிக்ஷன் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் நடந்திருக்குன்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எவிக்ஷனே நான் வந்துட்டு எஃப்ஜேன்ற மாதிரி தான் என்னோட இதுவா இருந்தது அசம்ஷன். எஃப்ஜே ஆதிரைய வந்துட்டு விஜயலட்சுமி உள்ள வரத்துக்காக கனியோட ஃபேமிலி உள்ள வரணுன்றதுக்காக 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணணும்ன்றத ஒரே காரணத்துக்காக ஆதிரைக்கு கிடைச்ச அந்த லக், அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு லக்கே இல்லைன்னுட்டு அந்த குச்சி எடுக்கிறப்ப கூட சொல்லுச்சு. அந்த ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம அந்த பொண்ணை வெளியில அனுப்புறது வந்துட்டு எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு. வாட் எவர் என்ன சொல்றது, ஆதிரை ஷி பிளேட் அ கேம் வெரி வெல். எஃப்ஜேவோட சேர்ந்து பண்ணின அந்த லூட்டிகளை தவிர கேம்னு பாக்குறப்போ வந்துட்டு அந்த டாஸ்க் கேம் எல்லாமே சண்டையில இருந்து எவ்ரி திங் ஷி டிட் பர்ஃபெக்ட்லி. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். எதுக்காக இது அதுவும் செலக்ட் பண்ணி லக்கு இல்லை எனக்கு இதுல லக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ண வச்சு அந்த லக்கு பிடுங்கிறது வந்துட்டு எனக்கு சரின்னு படல. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எனக்கு அது சரின்னு படல. அதர் திங் ஹரிஷ், இப்போ நீ எஃப்ஜே இது பண்ணினாரு, ஐ கம் டு விக்கல்ஸ் சப்ஜெக்ட். நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆதிரை கீழே விழுந்தாக்க முகத்துல அடிபட்டிருக்கும். ஆனா வந்து இந்த முகத்துல அடிபடுற விஷயங்களோ இல்ல பிசிக்கல் ஹார்ம் பண்ற விஷயங்களையும் இந்த சீசன்ல யாரையுமே சீரியஸா எடுத்துக்கலன்றதான் பார்க்க முடியுது. ஸோ அந்த பிசிக்கல் வயலன்ஸே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன்லன்னுட்டுன்னு பார்க்க முடியுது நம்மனால. ஸோ எஃப்ஜே எஃப்ஜே வினோத் அண்ட் கம்ருதீன், இந்த 3 பேர் வந்து என்ன ஹாஸ்ட் இவரு பேசவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த பேசின அந்த கான்வர்சேஷன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. இத பேசுங்க, அந்த ஹாஸ்ட் 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்றத வெளிப்படுத்துங்க. இவங்க 3 பேர் உள்ள இருந்தே பேசிட்டு இருக்காங்க, பேசுங்க. நம்ம ஒன்ஸ் பேசிட்டோம், பட் ஸ்டில் திரும்ப ரிப்பீட்டடா பேசி பேசி என்ன சொல்றது, ஒரு காமெடியை விட டம்மியான ஒரு ஆள். காமெடியன் கூட வந்துட்டு அதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும். ஒரு டம்மியான ஒரு ஆளை நம்ம தூக்கி மேல நிறுத்திட போறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் சேதுபதியை நாங்க டச் பண்ணாம இருந்தேன் நான் ஆக்சுவலி. பட் நிறைய பேர் எனக்கு ரிக்வஸ்ட் வச்சாங்க, ரெவ்யூ பண்றீங்க இல்ல அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுட்டு அந்த வீடியோ அனுப்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு அதை பேசுறோம் அப்படின்றது உங்களோட இதுல வந்துட்டு நாங்க பேசுறோம் இதான் இந்த விஷயத்த. என்ன தப்பு இருந்தது எஃப்ஜே பேசுறதுலயே ஆகட்டும், கானா வினோத் பேசுறதுலயே ஆகட்டும், கம்ருதீன் பேசுறதுலயே ஆகட்டும். சோ நீ என்ன பண்ற, மத்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்கள பேச விடாம மாக் பண்ணிட்டு இருக்க, சிறுபிள்ளைத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க.
இந்த காலேஜ் பசங்க லூட்டி அடிக்கவங்க பாரு, அந்த லாஸ்ட் பெஞ்சர்ஸ், அந்த மாதிரி நீ இங்க உட்காந்து கண்டஸ்டன்டோட லூட்டி அடிச்சிட்டு இருக்க. உன்னை ஒரு ஹாஸ்ட்ன்ற மரியாதை கூட யாருக்கும் வந்துட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாதுன்றதுதான். சோ நானும் வந்துட்டு வறுத்து எடுக்கணும், ரோஸ்ட் பண்ணணும்னுட்டு நானும் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் நானு. சரி, ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு நல்ல அபிப்பிராயம் விஜய் சேதுபதி மேல வச்சிருக்கும் போது, இன்னொரு நான் ரிவ்யூ பண்ற 2 பேர்ல ஒருத்தர் அப்படி இருக்கும் போது, ஒருத்தர் வந்துட்டு ரோஸ் பண்ணா அந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகாது, இல்ல வந்துட்டு மனசுல பதியாதுன்றதுனாலதான் நான் வெயிட் பண்ணேன். எஸ்டர்டே ஈவன் ஹரிஷ் ஓபன்ட் அப். சோ அதனால நான் சொல்றேன், ஹி இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி அ ஹாஸ்ட். நீ என்ன டேஷுக்கு நீ ஹாஸ்ட் பண்றன்றது எனக்கு தெரியல. நேத்து விஜய் சேதுபதி அவர் வந்து ரோஸ்ட் பண்ணாரா அப்படின்னா பண்ணாரு, அது டெலிகாஸ்ட் ஆகல. பட் என்னன்னா, வினோத் கிட்ட பேசும்போது வினோத பேச விடல அப்படிங்கிறது அக்செப்டபிள். ஏன்னா எனக்கு அது எப்படி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு படத்துல ஒரு கோச்சிங் வரும். இவர் அண்ணாச்சி தான் அந்த கோச்சிங் இருப்பார், போலீஸா இருப்பாரு. சிவகார்த்திகேயன் படம் நினைக்கிறேன் அது. அப்போ கோர்ட்ல யாரையோ ஒருத்தர் ஆஜர்படுத்திருப்பாங்க. இவர் வந்து அண்ணாச்சி, இவர் வந்து இமான் அண்ணாச்சி அதுக்கு கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட ஏதோ சொல்லுவார், பேசாதீங்க சொல்லுங்க, பேசாதீங்க சொல்லுங்க அப்படின்னு ஜட்ஜு. அந்த அந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. பேச விட்டாதான் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். பேசவே விடுறது கிடையாது. சாண்ட்ரா கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாண்ட்ரா அதுக்கு பதில் சொன்னாங்கன்னா, நான் அதை சொல்லலமா, நீங்க வேற ஒண்ணு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாதான் கேளு, காது கொடுத்து கேளு. அதுக்குதான் நீ அந்த சொல்ல இடத்துல வராங்கன்னு கேட்காம நீங்க வந்து நான் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அவங்க சொல்லவே அதான் சொல்ல வராங்க. அவங்க என்ன அதைத்தான் சொல்ல வராங்க ஆக்சுவலா. இந்த மாதிரி பெட்டி வந்து காலையிலேயே வந்துருச்சு. சரி, அவங்க வெளியில வந்து படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட வேண்டியதாங்க. யார் வந்து வினோத் அவசர அவசரமா போய் கூப்பிட சொன்னது? சாண்ட்ராவா? ஓகே. வெளியில படுக்க கூடாதுன்னு இத்தனை சீசனா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட வெளியில எல்லாரும் படுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப வரைக்கும் இல்லாத கட்டுப்பாடு திடீர்னு வந்ததுக்கான காரணம் என்ன? இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு கட்டுப்பாடு போடுவீங்க, தேவையில்லைன்னா கட்டுப்பாடு. எதுக்கு கட்டுப்பாடு போடணும், எதுக்கு கட்டுப்பாடு போடக்கூடாதுன்னு ஒரு விவசாயே இல்ல. நீங்க அடல்ட் கண்டென்ட் எல்லாம் கட்டுப்பாடு போடணும், அடல்ட் கண்டென்ட் எல்லாம் கட்டுப்பாடு போடணும். அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட மாட்டீங்க. வெளியில வந்து சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு கட்டுப்பாடு. இது என்ன விதமான டாஸ்க், என்ன விதமான இல்ல. நாட் ஓன்லி விஜய் சேதுபதி, என்டையர் நான் பிக் பாஸையுமே நான் பிளேம் பண்ணுவேன். இப்போ கம்ருதீனும் பார்வதியும் ஜெயில இருக்கிற அன்னைக்கு மழை பெய்யுது, அன்னைக்கெல்லாம் வந்துட்டு வெளியில படுக்க வேண்டாம் உள்ள போனட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய் கிடையாது. இன்னைக்கு சாண்ட்ரா அவ பாட்டுன்னு அவ படுத்துட்டு இருந்தா உங்களுக்கு எங்க வலிக்குதுன்றத நான் கேக்குறேன் நானு. அவங்க என்ன சொல்றாங்க, மத்த எல்லாரும் வந்து பெட்டியில அவங்களுடைய ட்ரெஸ் அவங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க, பெட்டியில இருந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நானும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் வந்து வெளியில வந்து படுத்துட்டேன். நான் அப்போ கூட என்னுடைய இதெல்லாம் நான் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல, சும்மா வெளியில வந்து படுத்துக்கிட்டேன். அப்ப வெளியில வந்தப்போ கமருதீன் வந்து பெட்டியில ஷூஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தா, எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த பக்கம் வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா சாண்ட்ராவை அப்ரிஷியேட் பண்ணணும். மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீங்க எப்படி மத்தவங்களை விட நீங்க தனியா இருக்கலாம், அப்புறம் என்ன கும்பலா சேர்ந்து கும்பலா அடிக்கணுங்க? அதைத்தான் விஜய் சேது. ஏங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்னா, காலேஜ்ல வந்து 32 பசங்க ஒரு கிளாஸ்னா 30 பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, 2 பசங்க வேற மாதிரி இருப்பாங்க. 30 பசங்களோட சேர்ந்து நீங்க அவங்களோட சேர்ந்து லூட்டி அடிக்க கூடாது, ஏன் அவங்களோட சேர்ந்து காலேஜை கட் பண்ணி போக கூடாது, ஏன் அவங்களோட சேர்ந்து சினிமா போக கூடாதுன்னு கேட்டா அதுக்கு பேர் நல்ல டீச்சர் கிடையாது. அந்த 2 பசங்களை பார்த்து நீங்க திருந்துங்கன்னு சொல்றதுதான் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல திருந்துங்கன்னு சொல்லணும். அதுதான் அந்த பெஸ்ட் டீச்சருக்கான எக்ஸாம்பிள். இல்ல, இன்னைக்கு வாய் கிழிய வந்து லெக்சர் அடிக்கிறல்ல, நைட்ல வந்துட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாக்க நாங்க என்னத்தை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், என்னத்தை வந்துட்டு நாங்க வெளியில காட்டுறது அப்படின்னு எல்லாம் நீ கேள்வி கேட்கறல்ல. ஸ்டார்டிங் பிக் பாஸ் ஆரம்பிச்ச நாள் முதல்ல அந்த ஒரு 2 வாரம் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வச்சதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் பாட்டு பாடப்படும் அப்படின்னுட்டுன்னு ஒரு ரூல்ஸ போட்டு காலையில 10:11 மணிக்கு தான் வந்துட்டு அந்த வேக்கப் சாங்கே வரும்.
அப்போ அப்போ அது வரைக்கும் வந்துட்டு அந்த மார்னிங்ல இருந்து நீங்க என்ன கொடுத்தீங்க? நீங்க என்னமோ வந்துட்டு ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணாம அவ்வளோ கண்டென்ட்டை வந்துட்டு குவிச்சு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த நைட்ல தானே அவங்க கொடுக்கணும், ஏன் டே டைம்ல கொடுக்க கூடாதா கண்டென்ட் அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சாண்ட்ரா அந்த அழுதுட்டு இருக்கிறதே வந்துட்டு நீங்க கண்டென்ட்டா ப்ரொமோல நீங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க ஒருத்தரை பிளேம் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு இவர் என்ன பிஆர் வேலை பாக்குறதுக்கு தான் இந்த மனுஷன் லாய்க்கே அப்படின்றத நான் சொல்வேன். நான் இப்போ இப்போ அரோரா 10 வாரம் ஆகுது, இன்னும் வந்துட்டு அந்த பாத்திரம் கழுவல. அதுக்கு வந்துட்டு அந்த நாமினேஷன் அப்போ வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. உனக்கு எங்கேயா வலிக்குதுன்னு கேக்குற. நீ என்னமோ கூட 24 24/7 நீ கூட இருந்த மாதிரி இப்ப 1000 ரீசன் 100 ரீசன் நீ சொல்லிட்டு இருக்கிற. இத அந்த நாமினேஷன் ரீசனுக்கு அந்த ஜஸ்டிஃபை பண்ண அவங்க ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு வந்துட்டு நீ தப்புன்ற மாதிரி நீ ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இதுல அரோராவை எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அவளுக்கு அலர்ஜின்னு சொல்லி, ஏன் அலர்ஜினா கிளவுஸ் போட்டு பண்ண சொல்லு. இப்ப இவ்வளவு நாள் இருந்தது இல்ல அந்த கிளவுஸ் இஷ்யூ எல்லாம், ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே இருக்கு கிளவுஸ். அப்படி இருக்கும் அது கிளவுஸ் போட்டு பண்ண சொல்ல. அப்போ அலர்ஜியா இருக்குன்னுட்டு நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். பாத்ரூம் கிளீனிங்க்கு கெமிக்கல், வீட்டு கிளீனிங்க்கு முடியாது, கிச்சன் ஒர்க்கு முடியாது. எப்படி அது எனக்கு புரியல. அது நீங்க வந்து 75 நாள் ஓட வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேக்குறீங்க யார் சும்மா ஓபி அடிக்கிறது பணத்துக்காக அப்படின்றப்ப எல்லாருமே அரோராவை தான் சொன்னாங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீ யார் இப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்றது? என்னமோ 24 மணி நேரம் அந்த அரோரா கூட இருக்கிற மாதிரியே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்னு கேக்குறேன் நானு. அவங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல நீங்க வந்து விசில் வாஷிங்ல நிற்க வேணாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அக்செப்டபிள். பட் வந்து அதுக்காக அவங்க மற்ற வேலையெல்லாம் அரோரா பாக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து பொழுத கழிக்கலாம் அப்படிங்கறதுலதான் அவங்க இருக்காங்க தவிர வேலை பார்க்குற மாதிரி நான் பார்க்கல இப்போ வரைக்கும். கண்டிப்பா கிச்சன்ல வந்து அடிக்கடி கிச்சனுக்கு போறாங்க, சமைக்கிறது கூட கிடையாதுங்க. அவங்க கிச்சன் டீம்ல இருந்தா சமைக்கிறது கூட கிடையாது. என்ன சொல்றது, கிளீனிங் டீம்ல இருக்காங்க. அவங்க வீட்டை கூட்டி அந்த பிக் பாஸ் ஹவுஸை கூட்டி நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி டாய்லெட் கிளீனிங் டீம்ல வந்தாங்க, அப்பவும் எனக்கு வந்து அவங்க டாய்லெட் கிளீனிங் பண்ண மாதிரிலாம் எனக்கு எந்த வீடியோவும் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ அவங்க எதுவுமே பண்ணல. உங்களுக்கு வந்து 66 கேமரா இருக்கு, 66 கேமராலையும் தெரியாது விஜய் சேதுபதியோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அது எனக்கு இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. ஒரு கடவுள் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி வடிவேல் ஊரையே கூட்டு போய் சொல்லுவாரு, யார் யாரெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த கண்ணுக்கு தான் தெரியும். அது மாதிரி இவருக்கு வந்து இவரு அரோரா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்காரு, அதனால அரோரா பண்றது இவருக்கு மட்டும் தெரியுது. மற்றவங்க அரோரா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காம இருக்கும், அதனால அரோரா பண்ணது அவருக்கு மற்றவங்களுக்கு தெரியல. இவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்ற சப்ஸ்கிரிப்ஷன்ன்றத வந்து வெளிப்படையா சொல்ற ஒரு ஹாஸ்ட் நான் இப்பதான் பாக்குறேன். அண்ட் அதர் திங் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க யாரும் வாங்குறது கிடையாது. நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஃபர்ல வந்துருச்சு. ஜியோ ஃபைபர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மாசம் ஃப்ரீயாவே அவனே கொடுத்துறான் கனெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய பிளானுக்கு ஏற்றபடி அந்த பிளானோட இன்க்ளூடடா வந்துருது ஹாட் ஸ்டார் கனெக்ஷன்ஸ் எல்லாம். ஹாட் ஸ்டார் ஆகட்டும், பிரைம் ஆகட்டும், எல்லாம் அந்த அந்த ஓடிடி இதெல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பிளானோட இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ அதனால உங்களுக்கு பிளான் நீங்க யாருமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தனியா வாங்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் தனியா வாங்குறாருன்னு நினைக்கிறேன். நான் அவர் வீட்டில் பிஎஸ்என் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது சப்ஸ்கிரிப்ஷன் அதை சொல்றாரா இல்ல இன்ஸ்டால அரோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரான்றது தெரியாது. மத்தவங்களுக்கு தெரியாது, அவருக்கு மட்டும் தெரியுதுன்னாக்கா அதுதான் இல்லையா ஒரு பிஆர் வேலை இல்ல அட்மின் வேலையா கூட இருக்கலாம், ஒரு அட்மின் ஒர்க்கா கூட அவருக்கு பண்ணிட்டு இருக்கலாம் அரோராக்குன்றது எனக்கு தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு ஹாஸ்டுமே ஒரு கண்டஸ்டன்ட் நாமினேஷன் செஞ்ச காரணத்தை வச்சு வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் எபிசோட கேள்வி கேட்டது இல்ல அப்படின்றதுதான் பார்க்க முடிஞ்சது. பட் திஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன், அதை சொல்ல நீங்க யாரு சார் அப்படின்றதுதான் கேட்கிறேன். யாருக்கு என்ன வேலையா செய்யறாங்க, யார் எதுக்காக நாமினேஷன் பண்றாங்கன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண நீங்க யாருன்னு கேட்கிறேன். அவங்களுக்கு என்ன தோணுதோ. இப்ப இது வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே ஆரம்ப நாள்ல இருந்து பார்வதி பார்வதி பார்வதின்னு குத்தினாங்களே கேட்டீங்களா?
ஒரே ஒரு தடவை வந்து என்ன சொன்னீங்க, ஒருத்தரை போல வந்துட்டா எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் மேலேயே இது பண்ணிட்டு இருந்தாக்க எப்படி அப்படின்றது நீங்க கேமுக்காக சொன்னீங்க, பார்வதிக்காக சொல்லல. சோ நான் அதான் கேக்குறேன், எனக்கு புரியல, நீ எதுக்கு வந்து இதுல எல்லாம் தலையிடுறன்றது தெரியல. உன் வேலையை நீ உருப்படியா செய்ய மாட்டேங்கிற அந்த ஹாஸ்டிங், இதுல எதுக்கு இந்த பிஆர் வேலையோ இல்ல அட்மின் வேலையோ இல்ல நீ சப்ஸ்கிரைப் பண்ற அரோராக்குன்றதுக்காக அந்த வேலையும் வந்துட்டு எங்க மேல எல்லாம் திணிக்காதீங்க அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். நாங்க அடுத்தது வந்து இப்ப இந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்ததுக்கு அப்புறம் வீக்கெண்ட் எப்பவுமே எல்லாரோட ஆட்டிடியூடும் அந்த வீக்கெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துதான் மாறுது. ஆரம்பத்துல இருந்தே திவாகருக்கு சப்போர்ட் இருந்தாக்கா திவாகர் பக்கம் எல்லாருமே சாயறதுல இருந்து வந்துட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இப்ப இன்னைக்கு வந்துட்டு இப்போ அரோராக்கு வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் விஜய் சேதுபதி பக்கம் வந்ததுனால வந்துட்டு இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னாக்கா அவங்க கேக்குறது என்ன, ஒரு பில்லோல வந்துட்டு ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னுட்டு பிபி டீமுக்கே வந்துட்டு சொல்லிட்டாங்களா, அவங்களுக்கே அக்கறை இல்லையா அதுல அதை மாத்துறதுக்கு. சோ இந்த ஃபங்கஸ் இஷ்யூவை வந்துட்டு அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி வினோத கூப்பிட்ட உன்னோட யூசிங் துணியில வந்துட்டு அந்த ஃபங்கஸ் மேல போட்டதை பத்தி வந்து வினோத் ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கணும்ன்றத கேட்டாக்கா, நீ கேப்டன்னாக்கா எது எதுக்கு கேப்டன் எனக்கு சத்தியமா புரியல. இதுல நீ என்ன பண்ற, பின்னாடி உட்காந்துட்டு பார்வதி எப்பவுமே அப்படிதான் ஹைஜீனிக் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசுற. நீ என்ன ஹைஜீனிக் எனக்கு தெரியல, நீ என்ன ஹைஜீனிக், என்ன சொல்றது, மனசே குப்பை. அந்த பையன் அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு பையன் இன்னைக்கு உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுல நல்ல ஷைன் ஆகிட்டா அவனுக்கு ஒரு சான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டிய பையன் அவன். அந்த டான்ஸ் ஒண்ணு கூட அவன் இங்க வந்து ஆடல. அவ்வளவு ஃபர்ஸ்ட் தலைன்றதையும் வந்துட்டு அதையும் பிடுங்கியாச்சு, ப்ராப்பரா பண்ணலன்னுட்டு. எனக்கு தெரியல, எனக்கு பிக் பாஸே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு அவனை துஷார கூப்பிட்டு அந்த பையன் நான் வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் எடிட் பண்ண முடிஞ்ச உங்கனால, இப்போ இந்த கம்ருதீன் பார்வதி பண்ற கூத்துங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே காட்டிட்டு இருக்கிற உங்கனால ஒரு விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட அந்த ஸ்கிரீன் பின்னாடி அப்படி என்ன பேசிட முடியும்னுட்டு வார்னிங் கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிடுவேன்னா ரிமூவ் பண்ணி தொலைங்க, அது இருக்கிறதுனால தானே பிரச்சனை. எனக்கு தெரியல, அது விக்ரம்க்கும் சுபிக்ஷாக்கும் வந்துட்டு எதுக்காக அது வந்துட்டு ரிமூவ் பண்ண சொன்னாரு, அப்ப என்ன நடக்குது அங்க, உண்மையிலேயே எதனா தப்பு நடக்குதான்னுட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ள விதைக்கிறாங்க. விக்ரம் வந்து மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசினதான் தகவல். சோ அதே பார்வதி கம்ப்ளீட் பண்ண அதே தப்பு தான், மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேச ட்ரை பண்ணாரு. அப்போ நீங்க மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசுறீங்கன்னா நான் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிடுவேன், நீங்க பேசுறது வெளியில எல்லாருக்கும் கேட்கற மாதிரியே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தப்பதான் தகவல். பட் வந்து அரோரா அரோராவுக்கு வந்து ஒரு விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அரோரா நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதேதான் விக்ரமுக்கும் நடந்தது. விக்ரம் என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் கேள்வி கேட்காம விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அதனால விக்ரம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்ம பண்றதுதான் கரெக்ட், நம்ம பண்றதுதான் சரி, நம்ம தப்பே பண்ணாலும் கடைசி நேரத்துல நம்ம சாரி கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சிடும், நம்மளை வந்து பாராட்டிடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டு அவர் தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவர் வந்து ஷூட்லயே யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு சாரின்னு கேட்டா ஓகே பரவாயில்லன்னு விட்டுருவாரா, இல்ல என்னோட டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட போறாரா விஜய் சேதுபதி? ஏன்னா எனக்கு அது விஜய் சேதுபதி பதில் சொல்லணும். ஏன்னா ஷூட்ல இவர் நடிக்கிற ஒரு ஷார்ட் போகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த ஷார்ட்ல தெரியாம ஏதோ ஒரு தவறு நடக்குது, இவர் கொடுத்த கால்குலேட் டேட் எல்லாம் தாண்டி வேற ஒரு நாள்ல வந்து அந்த ஷார்ட்டை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொன்னார் அப்படின்னா எதனால அப்படி ஆச்சு என்னன்னு கேட்டுட்டு என்ன சார் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லுவாரா, இல்ல பரவாயில்ல சார் போலாம் அப்படின்ட்டுவாரா? சாரி சொல்லிட்டீங்கல்ல பரவாயில்ல சார், அந்த பெரிய மனசு இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லி விடுவாரு. அவருக்குன்னு வந்தா அது பிரச்சனையாகும், மற்றவங்களுக்குன்னு வந்தா அதுவும் தன்னுடைய ஃபேவரட்ஸ் யாராவது தப்பு பண்ணிடுறதோ அதுல கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. விஜய் சேதுபதி முதல்ல தன்னை இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். தன்னை பொருத்தி பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நாம அப்படி நடந்துகிட்டா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு அவர் முதல்ல பொருத்தி பார்க்கணும். எத்தனையோ டேரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி. அவர் வந்த பாதைகள் வந்து ரொம்ப கடினமான பாதை, ரொம்ப என்ன சொல்றது இன்ஸ்பயரா நான் பார்க்கக்கூடிய ஒரு டிராவல் ஜேர்னி விஜய் சேதுபதி ஜேர்னி. ஏன்னா ஃப்ரம் விருதுநகர்ல வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட ஆடிட்டரா கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு 2-3 படங்கள் சின்ன சின்ன ரோலா பண்ணி அதுக்கப்புறம் சைட் ஆக்டர்ஸ்
பேக்ரவுண்ட்ல வர சீன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஜொலிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆரம்பத்துல வந்தப்போல்லாம் அவர் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருப்பாரு. நீங்க சாரி கேட்ட உடனே எந்த டேரக்டராவது பரவாயில்லன்னு போனாங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவரு நிறைய பேர்த்த திட்டு வாங்கியிருப்பாரு. அந்த திட்டுகள்லாம் நீங்க இந்த இடத்துல அவர் ஜொலிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நீங்க ஒரு தவறை பண்ணீங்க, அதை அவங்க சுட்டி காட்டினதுனாலதான் அந்த தவறை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. பரவாயில்ல, நம்ம இன்னொரு ஷாட் போய்க்கலாம் இந்த டைரக்டர் சொல்லியிருந்தா உங்களுக்கு நீங்க பண்ணது தப்புன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. கண்டிப்பா. அதை ஏன் இந்த வீட்டுல நீங்க பண்ண உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் இந்த வீட்டுல வந்து இம்ப்ளை பண்ணாதானே அங்க இருக்கிறவங்க அவங்க பண்ண தப்புன்னே தெரியும். நீங்க உங்களுடைய ஃபேவரட்ஸ் வந்து உங்க ஃபேமிலியோட ஃபேவரட்ஸ் உங்க பசங்களுக்கு வந்து இவங்க தான் ஃபேவரட்ங்கிறதுனால நீங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன், அவங்க பண்ணத தப்பெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் போறது எந்த வகையில நியாயம்? விஜய் சேதுபதி தன்னை இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். தன்னை பொருத்தி பார்க்காம இஷ்டத்துக்கு அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய ஆங்கரிங்க எல்லாரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. கேள்வி இருக்கிறதுனால பரவாயில்ல, கேள்வி இருக்கிறதுனால பரவாயில்ல, நான் அதெல்லாம் கண்டுக்காம நான் போறேன் அப்படின்னு போங்க. இந்த சீசனே பாதி பேர் போயாச்சு. சீசன் பார்க்க முடியல, பாதி பேர் நிறைய பேர் வரல. முக்காவாசி பேர் டிவிலேயே பாக்குறது விட்டாச்சு. அடுத்த சீசனும் நீங்க இதே மாதிரிதான் கேரி பண்ணுவீங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் நீங்க இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த சீசன் எவனுமே பார்க்க மாட்டாங்க, பார்க்க போறது இல்ல. டிஆர்பி வராம இந்த ஷோ இழுத்து மூடுங்க. யாரை கேட்க போறா? யாரும் ஒண்ணு சொல்ல போறது. உங்களுடைய பிரச்சனை, நீங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கீங்க. உங்களை நீங்களே திருத்திக்கணும்னு கேட்கிறோம். நான் இப்படிதான் இருப்பேன், முடிஞ்சா பாரு, இல்லைன்னா சேனல் ஆஃப் பண்ணிட்டு போ நீங்க வழக்கம் போல சொன்னீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே தயாரா தான் இருக்கும். ஒன்னும் இப்ப கிடையாது. யாரும் இப்ப முதல்ல இன்னும் சொல்ல போனா நாங்க யாரும் டிவி பாக்குறது இல்ல. இந்த சேனல் பேர்ல அவர் வந்து உளவிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. அதுதான் நேற்று நான் பார்த்தது. எப்பவுமே நீ நேத்து தான் கவனிச்ச, எப்பவுமே அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எப்பயுமே சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வந்து இதுவரைக்கும் இத்தனை நாள்ல சில இடங்கள்ல அவர் பேசினதுல சில விஷயங்கள் புரியுற அளவுக்கா இருந்தது. நேற்று வந்து எடிட் பண்ணது அப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா நேர்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு சாண்ட்ரா கிட்ட. அந்த கேள்விகள்லாம் வந்து கிளியர்ஸ் ஆகல அப்படிங்கிறப்போ இது ஏன் அப்படிங்கிறது புரியல. வினோத் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. பட் வினோத் கிட்ட கேட்ட கேள்விகள் பெருசா வரல. பார்வதி கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, அதுவும் பெருசா வரல. நீங்க இவர் பார்வதியை டார்கெட் பண்ணி கேட்கணும், ஆனா வினோத்தை டார்கெட் பண்ணிட்டு கேட்டிருக்காரு. ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து ஒருத்தர் நல்லா விளையாடல அப்படிங்கிறதுக்காக மொத்த பொறுப்பின் கேப்டன் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கேப்டன் அவருடைய எஃபர்ட் போட தான் முடியும். அந்த டீம்ல மற்ற பிளேயர்ஸ் என்ன ஆடுறாங்களோ அதை வச்சுதான் ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸ்கோர் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வரலங்கிறதுக்காக கேப்டனே போட்டு அடிச்சுட்டு இருந்தா அந்த கேப்டன் ரெசிக்னேஷன் மட்டும் போறதுக்காக வேற வழி கிடையாது அவங்களுக்கு. கண்டிப்பா இன்னொரு கேப்டன் வந்தாலும் அந்த பிளேயர் அதை தான் பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க பிளேயரை கேட்கணும், கேப்டனை கேட்டு யூஸ் இல்லை. இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்க அட்ரஸ் பண்ணது என்னன்னாக்கா திவ்யா சாண்ட்ராவோட அந்த ஜெயில் இஷ்யூ. இப்ப திவ்யா வந்துட்டு நீங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டு கேட்டாலும் கனித்திரு வந்துட்டு ஜெயிலுக்கு போல, அதனால நான் போல, இவங்க வந்துட்டு எனக்கு தலைவலி அதனால போலன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ சாண்ட்ரா சொன்னதுல அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் நானு. என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க விக்ரம் தலைவலி எல்லாம் இல்ல, விக்ரம் கிட்ட சொல்ல வினோத் கிட்ட சொன்னாங்க. வினோத் கிட்ட ஜெயில இருக்கும்போது சொன்னாங்க எனக்கு அவங்க சாண்ட்ரா அவங்க திவ்யா வந்து தலைவலி அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து ஏன் ஜெயிலுக்குள்ள வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ கனி அவங்களுக்கு ஜெயில் டாஸ்க் அவங்க உள்ள போனாங்களா, இப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயமா, நானும் உள்ள வர மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. டேப்லெட் கூட அவங்க எடுத்துக்கல, பிக் பாஸ் கொடுத்த டேப்லெட் கூட எடுத்துக்கல, அவங்க டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்காம இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து ஆரம்பத்துல அவங்களுக்கு தலைவலி இருக்கா அப்படிங்கிற டவுட்டே இருந்துச்சு அப்படிங்கறத சொன்னாங்க. அதான் ஆரம்பத்துல எனக்கு டவுட் இருந்துச்சா அப்படிங்கறத சொன்னாங்க. எனக்கு கம்ப்ளீட்டா டவுட் இருக்கு அப்படிங்கறது சொல்லல. பட் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, அவங்க கம்ப்ளீட்டா டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு வீடியோ இருக்கு அப்படிங்கிறாரு. ப்ளே பண்ணுங்க இருக்குனாக்கா ப்ளே பண்ணுங்க. நாங்களும் எங்ககிட்ட வீடியோ இருக்குங்க, நாங்களும் ப்ளே பண்றோம். சாண்ட்ரா என்ன பேசுறோம் வீடியோ இருக்கு, அதுதான் நாங்களும் ப்ளே பண்றோம். லைவ்ல டெலிகாஸ்ட் ஆச்சுங்க இதெல்லாம். சாண்ட்ரா வந்து வினோத் கிட்ட தான் சொன்னாங்க, எனக்கு ஆரம்பத்துல ஒரு இந்த மாதிரி எனக்கு தாட் இருந்துச்சுங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. தவிர திவ்யாவுக்கு தலைவலி இருக்குங்கிறதுனால அவங்க உள்ள போகல அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவே இல்லை. இத வினோத் வந்து விக்ரம் கிட்ட சொன்னாரு.
வினோத் விக்ரம் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ விக்ரம் வந்துட்டு இத போய் திவ்யா கிட்ட சொன்னாரு. வினோத் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ரெண்டு இங்க சொல்றத அங்க அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது கண்டினியூஸா ஆயிட்டு இருக்கு. பண்றாரோ அதை வந்துட்டு டெலிவர் பண்றாரு. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், மூலம் ஏது, மூலாதாரம் எது அந்த இடத்துல? கனி வந்துட்டு ஜெயிலுக்கு போகலன்றதுதான் வந்துட்டு மூலாதாரம். ஏன் அதை டச் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும்? இந்த தலைவலி விட்டுட்டு, திவ்யா போகாதது விட்டுட்டு, சாண்ட்ரா போய் தான் சொன்னாங்கன்னு கூட விட்டுட்டு, கனி ஏன் போகலன்றது ஏன் இப்ப வரைக்குமே அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலன்றது தான் நான் கேக்குறேன் நானு. அடுத்த ப்ராஜெக்ட் அங்கதானே வருது. அதுதான் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீ என்னையா ஷோ நடத்திட்டு இருக்க நீ அப்படின்றதுதான் கேட்கறதுக்கு தோணுது. யான்றதை விட டா போட்டு பேசலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு இந்த ஷோ அப்படின்றது. ஸோ வெல்கம் டு சண்டேஸ் ப்ரோக்ராம் ஹரிஷ். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து ஆதிரை எஃப்ஜே அந்த எவிக்ஷன் தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது. முதல்ல வந்துட்டு ஃபேமிலி வீக் கொஸ்டின் கேட்கிறாரு, யார் வந்தா நல்லா இருக்கும் அது இதுன்னுட்டுன்னு. அப்புறம் அடுத்த அதே இதுல இருந்து ஸ்டிக் பண்ணி யார் ஃபேமிலில இருந்து வந்தா யாருக்கு பயம் நட்டுன்னு வேற கேள்விகளே கிடையாது. சுத்தி சுத்தி அதுலயே தான் உருண்டுட்டு இருப்பாங்க. அது கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டபுள் எவிக்ஷன் அண்ட் த வெரி பிளசன்ட் மூமெண்ட் அப்படின்றதுனாக்க சௌந்தர்யா ஆன் ஸ்டேஜ். அது சௌந்தர்யா தான் நான் நம்புறேன். நானும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஹைட் பார்க்கும்போதும் சரி, இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் சரி, அது சௌந்தர்யா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படித்தான் நினைக்கிறேன். சௌந்தர்யாவா தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. சோ அது சௌந்தர்யா ஆன் ஸ்டேஜ் அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தாராளமா வந்து எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படின்றதுதான். என்ன வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம இதுல. சோ அட்லீஸ்ட் 75 நாள் கழிச்சு என்ன சொல்ற 77வது நாளோ என்னமோ இன்னைக்காச்சும் வந்துட்டு அந்த பிக் பாஸ் சீசன் அப்படி ஒண்ணு பாக்குறோன்றதுக்கு அந்த ஒரு நாளாச்சும் ஒரு இன்பம் கிடைக்கட்டுமேன்றதுதான். மத்தபடி அங்க ஒண்ணுமே நடக்கலன்றதுதான். அப்புறம் ஆதிரை எவிக்டாங்க. அது தெரியல. ஆதிரை எவிக்டாங்க. ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் சண்டை நடந்ததுனால எஃப்ஜே வந்து இவரே கூப்பிட்டு வெளியில வாங்கன்னு கூப்பிட்டு எவிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது எப்படி வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நேற்று நிறைய நான்6 பார்த்தேன் நான். அவர் கேட்ட கேள்வி ஒண்ணு, ஒரு இடத்துல பார்வதியும் சாண்ட்ராவும் நிக்கிறாங்க. இவர் யாரையும் உட்கார கூட சொல்லல, அவங்களும் உட்காரல. அந்த பெரிய ஸ்கிரீன்ல இவர் பேசிட்டு இருக்கும் போது காட்டுறாங்க, யாருமே உட்காரல. க்ளோஸ் அப்ல போகும்போது சாண்ட்ரா கீழே உட்காந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நான் சிங்கா போச்சு நேற்று. எடிட் பண்றது டீம் அட்லீஸ்ட் இந்த நான் சிங்காவது கொஞ்சம் சரி பண்ணா பெட்டரா இருக்கும். அவர் பேசுறது எதுவுமே புரிய வேணாம், எங்களுக்கு புரியாம இருந்தாலே நல்லது. அவர் பேசுறது என்னைக்குமே புரியாது. கமலஹாசன் அவராவது ஏதாவது பேசுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இவரை உளறிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி நேற்று. அந்த உளறலையும் நீங்க வந்து இன்னும் மோசமா எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஒரு சிங்க் ஆகிற மாதிரி ஏதாவது எடிட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, பட் சிங்க் ஆகல அப்படிங்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. இதுல நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் நானு. எனக்கு வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபெமிலியர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்க வந்துட்டு எனக்கு சொல்றாங்க, நான் ஐ எம் அடிக்டட் டு பிக் பாஸ். நான் வந்துட்டு டெய்லி அந்த இது பார்த்து தான் வந்துட்டு எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஐ எம் அடிக்டட் டு பிக் பாஸ். ஸோ இந்த சீசன் என்னால சுத்தமா ஒரு துளி கூட பார்க்க முடியல. என்னால ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியல இந்த சீசனை. ஸோ இந்த அதுவும் வீக்கெண்ட் எல்லாம் நம்ம கமலாசனுக்கெல்லாம் எவ்வளவு இதுவா வெயிட் பண்ணி ஈகரா பார்த்துட்டு இருந்தோம். அந்த இதுக்கெல்லாம் இங்க கிடையாது. இது வீக்கெண்ட் ஏன் வருது? வெறும் எவிக்ஷனுக்காக மட்டும்தான் நாங்க வீக்கெண்ட் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இவங்க என்ன பண்றாங்களா, அந்த வீக்கெண்டு அவங்க வீக்கெண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பழைய வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கமலாசன் இருக்குல்ல, அதையெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்களாம். அது பார்த்துட்டு நான் திருப்தியா போய் படுத்து தூங்குறேன்றாங்க. நம்ம ரிவ்யூ பண்றதுனால அவங்க எனக்கு கால் பண்ணியே சொல்றாங்க அந்த வார்த்தையை. எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ரிப்ளை இல்லை அதுக்கு. ஆக்சுவலி அதுதான் எல்லாருமே பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன் கமலாசன் அவரோடது. இது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களோ அப்படின்னுட்டுன்னு ஒரு தாட் நமக்கு வந்துருச்சு. ஸோ இது அட்டர் ஃபிளாப்னாக்கா இந்த சீசன் 9 அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுல இவரு இதோட நிறுத்திக்கினா பரவாயில்ல ஹரிஷ். வெளியிலலாம் போயிட்டு போற இடம் இந்த சவுத் இந்தியன் ஆக்டர்ஸுங்க அந்த ஈவெண்ட்டுங்க நடக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு நான் பிக் பாஸ் ஆஸ் பண்றேன், நான் பிக் பாஸ் ஆஸ் பண்றேன்றப்பதான்
கூப்பிட்டு அப்படியே தலைமையில கொட்டணும் போல இருக்கு தெரியுமா எனக்கு. அவ்வளோ கோவம் வருது. நீ என்னையா ஹாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒண்ணுமே இல்ல ஸ்கூல் பையன் மாதிரி நின்னுட்டு போறேன்னு நீ உட்காந்து ஸ்கூல் பசங்க இந்த பஸ்ல தொங்கிட்டு போவாங்க பாரு, அந்த ஒரு மென்டாலிட்டி தான் உனக்கு இருக்கு. நீ எப்படி நீ ஹாஸ்ட்னு உன்னை சொல்லிக்கிறன்றது கூட எங்களுக்கு தெரியல. போயிட்டு ரொம்ப பெருமையா ரொம்ப இதுக்கு எவ்வளோ பண்ணிட்டேன் நான் என் லைஃப்ல, ஆனா இது பண்றது வந்துட்டு ரொம்ப பெரிய டாஸ்க்கு அப்படின்னெல்லாம் வேற சொல்ற. டேய், உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையேடான்ற மாதிரி இருக்கு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறப்ப. நமக்கு அவ்வளோ எரிச்சலும் மாத்திரமும் இருக்கு. என்ன சொல்றது, இனிமேல் வந்து மேனேஜர் கிட்ட எண்டமால் கிட்ட எல்லாம் கேட்டு கெஞ்சி கூத்தாடியாச்சு. ஆல்மோஸ்ட் சீசன் முடிய போகுது அப்படின்றதுதான். ஸோ கம்மிங் வீக் வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி வரப்போறாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது. அது வரைக்கும் பார்த்து மகிழ்வோம்ன்றதுதான். வேற என்ன இருக்கு ஃபேமிலி ஹரிஷ்? வீக்ல என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு தோணுங்க. அதுவும் ஏதோ கன்ஃபியூஷன்ல போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட் சீசனே ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல ஃபேமிலி வீக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்கன்னு எனக்கு தோணல. அதுவும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எப்படி யாரை உள்ள அனுப்ப போறாங்க, யாரோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் ஃபேமிலியோட வெளியில் அனுப்புறது நல்லது. அப்படியே நீங்க அப்படியே கூட்டிட்டு ஃபேமிலியோட போயிடுங்க, அனுப்பிடுங்க. அப்படியே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்புறது நல்லது. அது யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே இந்த சீசன் வந்து செட் ஆகல. செட் ஆகல. ஸோ அதனால வந்து இந்த சீசன் செட் ஆகல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு பிளேயர் சரியா ஆடாததுக்கு கேப்டனை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவருடைய ஹாஸ்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப வசதா இருக்கு. அதுக்காக மொத்த பிக் பாஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பிக் பாஸ் 8 சீசனும் நல்லா இருந்தது. இந்த ஒரு சீசன் இவ்வளவு வசதா இருக்குன்னா அவங்க செலக்ட் பண்ண என்ன சொல்றது அந்த கண்டஸ்டன்ஸ் அப்படி இருக்காங்க. அதை சரிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய இவரா இருக்க ஒரு பிளேயரா, முக்கியமான ஒரு பிளேயரா இருக்காரு, இம்பாக்ட் பிளேயரா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி. அவரும் ரொம்ப வசதா ஹாஸ்ட் பண்றாரு. யாரையும் பேச விடுறது கிடையாது. வினோத் கரெக்டா தான் சொல்றாரு. யாரையும் பேச விட என்னெல்லாம் பேச விடுறதே இல்லை அப்படின்னு வினோத் கரெக்டா தான் சொல்றாரு. வினோத்தை நேற்று ஸ்டாப் பண்ணும்போது வினோத் கொடுத்த ரியாக்ஷன் தான் வந்து சரியான அடி. அது ஆப்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. சரிப்பா நீ பேசுப்பா நான் கேட்கறேன். இல்ல, ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆட் டு திஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, சமீபத்துல நீ அனுப்பின லிங்க் தான் அது. எஃப்ஜேவோட அம்மா பேசுறாங்க. அம்மா பேசுறது வந்துட்டு என் இடத்துல கனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காட்ஸ் கிரேஸ், எஃப்ஜேவோட அம்மா இன்னைக்கு இந்த வீக் வந்துட்டு வராம போயிட்டாங்க உள்ளோ அப்படின்றதுல நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவன் அம்மா பையன் வந்துட்டு பாசம் மாதிரியா அவங்க நடந்துட்டாங்க. ஒரு தாயையே கொச்சைப்படுத்துற மாதிரி இருந்தது. அது இந்த அம்மா வந்துட்டு என் இடத்துல என் கனி இருக்கா அப்படின்னுட்டுன்னு பேசுது. இப்ப நம்மளுக்கு யோசிக்க தோணுது, இந்த பையன் அவங்க அம்மாட்ட இப்படித்தான் இருந்தானோன்னு. இந்த அம்மாவை பத்தி அசிங்கமா பேச அப்படி பாக்கல. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எம்ஜே மேல அவங்க அம்மா கோபம் இருந்தாதான் வெளியில காட்டிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ அப்படிங்கறத எனக்கு சந்தோஷம் நீங்க வராதது இல்ல. ஏன்னா நான் இத வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்லயும் பாத்துருக்கேன். நான் இன்டர்வியூஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, பட் நேர்ல வரும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதனால இன்டர்வியூஸ் வச்சு நான் முடிவு பண்ண மாட்டேன். பார்க்கலாம். அது எஃப்ஜே எப்படி வெளியில வந்துட்டாரு, ஆதிரை வெளியில வந்தாச்சு. இப்போ 24 hours வந்து யாரோட ஃபேமிலி ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. அது ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தரா இல்ல வந்து மற்ற கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒரு ஃபேமிலியா அப்படிங்கிறது தெரியல போறது. அது பிக் பாஸ் சூஸ் பண்ணுவாரா இல்ல வந்து கண்டஸ்டன்ஸே வந்து ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன கேட்டா அந்த 24 hours கேன்சல் பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆதிரையை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட அந்த ஒரு இதுவுமே டோக்கனுமே போகட்டுமேன்றதுதான். ஏன்னா ஆதிரைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல லைஃப் இருந்தது. அதை வந்து ஆதிரை பிக் பாஸ்குள்ள போய் கெடுத்துட்டாங்க. அவங்க பிக் பாஸ்குள்ள போகாம சினிமா சான்ஸ்க்கு தேடி இருந்தாலும் ஒரு 2-3 படமாவது சிக்கி இருக்கும். பிக் பாஸ்குள்ள போய் அவங்க கேரக்டரை வந்து அப்படியே வெளிப்படுத்தினாலும் அங்க இருக்கிறவங்க கேரக்டரை கொச்சப்படுத்தினாங்க. இல்ல, அங்க இருக்கிறவங்க அவங்களுடைய கேரக்டர் அவங்க
அவங்களா தான் இருந்தாங்க, ஆல்ரெடி அவங்களா தான் இருந்தாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் அங்க இருக்கிறவங்க வந்து அதை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அது ஆதிரைக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதுக்கு மேல அப்படின்னு எனக்கு தெரியல. எம்ஜே ரொம்ப டெம்பர், ஷார்ட் டெம்பர் ஜாஸ்தி. ஒரு விஷயம் சொல்ல வரவங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது அவருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அதனால எம்ஜியும் அந்த ஷார்ட் டெம்பர்னஸ் வந்து கம்மி பண்ணாதான் அவரால் இல்ல போறதுக்கு போக முன்னாடி முடியும். விக்கல்ஸோட முகத்திரைய கிழிச்சிட்டு போறது வந்துட்டு அது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம். ஆனா விக்கல்ஸ் கிட்ட பிரச்சனை பண்றவங்க வியானா பண்ணாங்க, வியானா அந்த வாரம் போயிட்டாங்க. இப்ப இது எஃப்ஜே பண்ணா நான் அதான் எஃப்ஜே சொல்றேன் இந்த வாரம் உங்களுக்கு. போயிட்டான், அப்படித்தானே இருக்கு. உங்களுக்கு அவர் விஜய் சேதுபதி பண்றது எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு, அவர் ஃபேமிலிக்கு, அவர் பையனுக்கு எல்லாம் பிடிச்சவங்க யாராவது அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் யாராவது சண்டை போடுறாங்க, யாராவது அவங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிடணும் வெளியில அப்படிங்கிறது தான். ஏத்துறது. அதுக்கு இதுல தப்பிச்ச ஒருத்தர்னா எனக்கு தெரிஞ்சு பிரஜன் மட்டும்தான். ஏன்னா பிரஜன் விஜய் சேதுபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால ஃபேவரட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டான்னு பார்க்கும்போது எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் முக்கியங்கிறதுனால பிரஜனை வந்து உள்ள வச்சிருந்தாங்க. பட் இந்த அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல பிரஜன் வெளியில வந்துட்டாரு. பட் இது வந்து மத்த யாரும் ஃபேவரட்ஸ் வந்து யாராவது கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேள்வி கேட்டவங்க வெளியில வந்துடுவாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது என்னன்னா, இவர் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விக்ரம் ஃபைனல்ஸ்க்கு போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டாப் 5ல இருக்காரு விக்ரம்ஸ், அவ்வளவுதான். டாப் விக்கல்ஸ் 5ங்கிறத விட டாப் 2ல இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விக்ரம யாரா டார்கெட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வெளியில வெளியில அனுப்பப்படுறாங்க. அனுப்பப்படுறாங்க. டாப் 2ல விக்ரம் இருக்காரு அப்படிங்கிறது பாக்குறேன். இவர் வந்து ரைட் சைட்ல, விஜய் சேதுபதி ரைட் சைட்ல இருக்க போறாரா, லெஃப்ட் சைட்ல இருக்க போறாராங்கிறது தான் கேள்வி. அப்படி இருந்தா அவர் கூட இன்னொருத்தர் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்பவே ஃபேவரட்டிசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ புரிஞ்சிருச்சு இதுதான் வந்து டெசிஷன் அவங்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ பார்க்கலாம் அடுத்து யார் இருக்காங்க. இன்னொரு இப்ப ஆதிரை எவிக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப மறுபடியும் அரோரா வந்துட்டு இவ கம்ருதீனோட ஸ்டிக் ஆகிறத பார்க்க முடியுது. கம்ருதீன் வந்துட்டு ஒரு டபுள் கேம் இங்க வந்து பார்வை பத்தி இங்க பேசுறது கொள்றத அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி பார்க்க முடியுது. சோ பாப்போம். கம்ருதீன் வந்து பார்வதியோட இருக்கிறது பார்வதியோட கேமை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதுதான் உண்மை. அது பார்வதிக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஆனா பார்வதி அவங்க நம்புறாங்க, நிறைய நம்புறாங்க கம்ருதீன். பார்வதி வந்து கேம்காக அவங்க வந்து கம்ருதீனுக்கு அகேன்ஸ்டா நிக்கலாமே தவிர மற்றபடி எங்கேயும் ஒரு கம்ருதீனுக்கு அகேன்ஸ்டா அவங்க நிக்கல. பட் கம்ருதீன் அப்படி கிடையாது. கேமை தாண்டி பார்வதிக்கு அகேன்ஸ்டா நிறைய இடத்துல நிக்கிறாரு. அவருக்கு தன்னை மீறி பார்வதி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல தன்னை டாமினேட் பண்ணிடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. இந்த தாட், இந்த எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போகாது. அப்போ அந்த இடத்துல பார்வதியோட கேம் தான் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகுது. அது பார்வதிக்கு புரிஞ்சுது, அவங்க அம்மாவோ இல்ல அவங்க ஃபேமிலியில இருந்து யாரோ உள்ள போறாங்க அப்படின்னா இந்த புரிய வச்சாங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா. சோ லெட்ஸ் சீ ஹரிஷ் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம். சௌந்தர்யாக்காக we are waiting. சவுண்ட் we love you அப்படின்றத சொல்லிக்கிறோம் நாங்க. தேங்க்யூ.